என்ன காரணம்? அவர் ஒன்று வாங்கிறதுக்கு என்னம்மா இல்லைம்மா, 90 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 5-6 மாதம் இருக்குமா, 5-6 மாதம். சரி, என்ன காரணம்? பிள்ளைகளை நாம் ஒரு பொருளுக்காக அவங்க கொஞ்சம் போராடி வாங்குற மாதிரி வச்சா அதோட அருமை தெரியும். இன்னைக்கு நம்முடைய சுதந்திரத்தோட அருமை தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சுதந்திரத்துக்காக போராடினவன் யாரும் இப்போ இல்லை, அவன் எல்லாம் போயிட்டான். என்ன பாடுபட்டார்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணுங்கிறதுக்காக, எவ்வளவு அடிபட்டு இந்த வஉசி போன்றவர்களெல்லாம் என்ன பாடுபட்டார்கள். அதெல்லாம் இப்போ இருக்கிறவனுக்கு தெரியல. ஐயா சொன்னாரே, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். அதில் இந்த இலக்குன்னு சொன்னார் பாருங்க. இலக்குங்கிறது நாம் எல்லாரும் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இலக்கு எப்படி இருக்கணும்? இலக்கு இலக்கியம். இலக்கை இயம்புவது தான் இலக்கியம். சரி சொன்னீங்க, தொல்காப்பியம் சொல்லுது. சரி, இலக்கு எப்படி இருக்கணும்? எதை இலக்காக வச்சுக்கணும்? என்கிட்ட படிக்கிறான் பையன், டேய் இந்த பரீட்சையில் உன்னுடைய இலக்கு என்ன கேட்குறான், உன்னுடைய லட்சியம் என்ன? ஒருத்தன் சொல்கிறான், 100க்கு 100 வாங்கணும் சார், எல்லா பாடத்துலேயும் 100க்கு 100 வாங்கணும் சார், அது அவனுடைய இலக்கு. இன்னும் ஒருத்தன் சொல்கிறான், எப்படியாவது 10 வாங்கிடணும் சார், 100க்கு 10 எல்லாத்துலேயும் வாங்கிடணும்னு நான் ஒரு உறுதியாக இருக்கேன் சாருங்கிறான். இதுவும் லட்சியம்தான், அதுவும் லட்சியம்தான். லட்சியம் எப்படி இருக்கணும்? உயர்ந்த லட்சியமாக இருக்கணும். உயர்ந்த லட்சியமாக இருக்கணும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். அதை திருவள்ளுவர் எவ்வளவு நுணுக்கமாக ஒன்று சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துங்கிறார். நினைச்சா உயர்வா நினை. ஏன் தெரியுமா? அதிலே அதை உன்னால் எட்ட முடியாவிட்டாலும் உலகம் உன்னை பாராட்டும். ஒன்று சொல்லட்டுமா? ஒரு தடவை நான் பேப்பர் திருத்தி கொண்டு போய் என் கிளாஸில் அரையாண்டு தேர்வு முடிஞ்சு பேப்பரை விடைத்தாள்கள்லாம் கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். என் கிளாஸில் படித்த ஒரு பொண்ணு 98 மார்க் வாங்கிருந்துச்சு. ஒருத்தன் 4 மார்க் வாங்கியிருந்தான். இதுதான் கடைசி. 98 மேலே 4 கீழே. நான் அந்த 98 மார்க் வாங்கின பிள்ளைய முதல்ல போய் பாராட்டுவோம் அப்படின்ட்டு அது கிட்ட போகிறேன். அந்த பொம்பளை பிள்ளை தேம்பி அழுகுது. தேம்பி அழுகுது. ஏம்மா, ஏன் நீ அழுகுற? என்ன விஷயம்? இந்த கிளாஸ்லேயே நீ தானே ஃபஸ்ட்டு, அப்படி இருக்கும்போது எதுக்காக அழுகுற அண்ணா? இல்லையா, இன்னைக்கு காலையில் வரும்போதே எங்கள் அப்பா சொல்லி அனுப்புனார், எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லைங்க ஓடிப்போடு, வீட்டுக்கு வந்த நானே அடித்த உடனே சாவடிச்சிருவேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். முதல் பீரியடு கணக்கு பேப்பர் வந்தது சார், 100க்கு 100 வாங்கிட்டேன். செகண்ட் பீரியடு சயின்ஸ் பேப்பர் வந்தது, 100க்கு 100 வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் பேப்பர் கொடுத்தீங்க, 2 மார்க் குறைஞ்சிட்டு சார், வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அடித்தே சாவடிச்சிருவார் சார், பயமாக இருக்குது சார், அதுக்கு தான் அழுகுற சார்னு. நான் சொன்னேன், உங்கள் அப்பாவை எனக்கு தெரியுமா, நான் சாயந்தரம் சொல்கிறேன், இதான் நீ தான் நிறையா மார்க் வாங்கியிருக்க, இது ஒன்றும் பண்ணாதையா, இதான் என் கிளாஸில் ஃபஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லி நான் உனக்கு சமாதானப்படுத்துகிறேன், நீ கவலைப்படாத, அழாத, என்ன நீங்கள் எல்லாம் சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சிருவார் சார். சரி இரு அப்படின்ட்டு அதுக்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த 4 வாங்கினவனை பார்த்து,
4 கடுமையாக திட்டுவோம்டான்னு சொல்லிட்டு போனேன். அந்த பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சார், இந்த பேப்பரை பக்கத்தில் உள்ளவன்கிட்ட காட்டுறான். எப்படின்னா இவர்கிட்ட காட்டுறான், பின்னால் ஒருத்தன் இங்கே காட்டு, அவன்கிட்ட காட்டுறான். இந்த 4 மார்க் வாங்கின பேப்பரை எல்லார்ட்டையும் காட்டுறான் சார். சிரிப்புன்னா தாங்க முடியாத சிரிப்பு. இதை வேறு அங்கேருந்து ஒருத்தன் எவ்வளவுன்னு கேட்குறான், 4ன்னு போட்டு காட்டுறான். எனக்கு 98 வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, இந்த பையன் 4 வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது உருப்பிடுவானா? அறிவு கட்ட நாயே, ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? உனக்கு வெக்கப்பட வேண்டாம்? மார்க் இவ்வளோ குறைச்சலாக வாங்கியிருக்கமேன்னு வெக்கப்பட வேண்டாமா? அழுதுகிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் சிரிக்கிறான் சார். அதுக்கு இல்லை சார், எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னேன். அது சொல்கிறான், இல்லை சார், இந்த 4 மார்க் எப்படி வந்ததுன்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார். வாங்கி பார்த்தா சார், அவன் ஒன்றுமே எழுதலை. அங்கங்கே ரைட்டு மாதிரி ஏதோ 2 வார்த்தை தெரிஞ்ச போது ஒரு 1/4 மார்க்கு 1/2 மார்க்கு போட்டோம் பாருங்கள், அதில் ஒரு 4 வந்துட்டு. அது அவனுக்கு தாங்கலை. இது வரைக்கும் வந்த பேப்பர்லேயே இதான் ஃபஸ்ட்டு சாருங்கிறான். நாலு வாங்கிட்டு சிரிக்கிறான், 98 வாங்கிட்டு அந்த பொண்ணு அழுவுது. 2 பேருக்கும் இலக்கு என்ன தெரியுமா? 100 தான். அந்த பொண்ணு வச்சது 100 தான், கிடைக்கலையே, தோத்து போச்சே. ஏன் என்ன தோத்து போச்சுன்னு அதை சொல்லலாமான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு 100க்கு 100 வாங்குவேன்னு சொன்னிச்சு, தோத்து போயிட்டு தோத்துட்டுதுன்னு சொல்லலாமா அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறார். இல்லைன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாருங்க. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு ஒரு திருக்குறள். அதில் என்ன சொல்கிறாரு, வேட்டைக்கு போயிட்டு வர்றான், 2 பேர் வர்றான், திருவள்ளுவர்கிட்ட வந்து கேட்குறான். திருவள்ளுவரே நான் வேட்டையாட போனோம் நாங்கள் 2 பேரும், என்ன பண்ணீங்க, உனக்கு என்ன? இதோ பாருங்கள், இந்த முயலை வேட்டையாடினேன், இந்த அம்பால் இந்த முயலை கொன்றேன், முயல் வயிற்றுலேருந்து ரத்தம் ஊற்றுது, காதை பிடிச்சி தூக்கிட்டு வர்றேன். பரவாயில்ல, நீ வெற்றி அடைஞ்சிருக்கிற, சரி, நீ என்ன செய்தி, ஒன்றுத்தையும் காணுமே வந்துட்ட அப்படின்னார். திருவள்ளுவரே, நான் யானைக்கு குறி வச்சேன், யானை மீது எடுத்து வீசுவதற்காக வேலை வீசினேன், கொஞ்சம் குறி தவறி போச்சு, யானை ஓடி போயிட்டு, அந்த வேல் இதுதான்னு காட்டுறான். குறி வைத்த வேல் இதுதான். திருவள்ளுவர் சொன்னார், நீ தாண்டா வெற்றி பெற்ற, நீ தான் வெற்றி பெற்றாய். ஏன்? இந்த முயல் இருக்குல்ல, இப்படி ஓடும்போது கையாலேயே பிடிச்சிடலாண்டா, இதுக்கு ஒரு அம்பும் வேண்டியதில்லை, வேட்டையாடவும் போக வேண்டியதில்லை. நீ அது வேட்டையாடி முயலை பிடித்ததை விட யானைக்கு குறி வைத்து தோற்று போவது மேல்னர். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தலின். என் பள்ளிக்கூடத்தில் பாராட்டு விழா நடத்தணும். யாருக்கு நடத்துவேன்? 98க்கு நடத்துவேனா, 4க்கு நடத்துவேனா? ஆனால் அது தோத்து போச்சே. 100 வாங்குறேன்னு வாங்கலையே, 98 தானே வாங்கியிருக்கு. அப்படி வாங்கினாலும் உலகம் பாராட்டும்.
உயர்ந்த லட்சியத்தை நீ வைத்து கொண்டால் அதில் கொஞ்சம் சறுக்கிட்டாலும் உலகம் பாராட்டும். தாழ்ந்த லட்சியத்தை வைத்து வெற்றி பெற்றாலும் உலகம் உன்னை இகழும். திருவள்ளுவர் சொல்லுகிற அற்புதமான ஒரு கருத்து. ஆகையினால நம்முடைய இலக்குகள் எப்படி இருக்கணும்? உயர்ந்த இலக்குகளாக இருக்கணும். உயர்ந்த லட்சியத்தை வைத்திருக்கணும். தாழ்ந்த லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதற்காக நான் வெற்றி பெற்றேன்னு பெருமை அடிச்சுக்க வேண்டியதில்லை. உயர்ந்த லட்சியத்தை வைத்துக்கொள். அதை அடைய முடியாவிட்டாலும் கூட தப்பு இல்லை. உயர்ந்த லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதற்காக வாழுகிற வாழ்க்கை. இப்போ இன்னைக்கு நல்ல கண்ணு இறந்து போயிட்டார். நேற்றுக்கு எல்லாரும் அவரை பாராட்டுறமே. என்ன பண்ணிட்டார் அவர்? என்ன சார் பண்ணிட்டார்? ஒரு பொது உடைமை கொள்கையை வைத்துக்கொண்டு அதற்காகவே வாழ்ந்து வாழ்க்கையில் வேறு எந்த பெரிய ஆடம்பரங்களையும் விரும்பாமல் எளிமையாக கடைசி நாள் வரை இருந்துட்டு போயிட்டார். அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் சேர்றது. ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர். அரசு மருத்துவமனையில் தான் சேர்றது. அப்படியெல்லாம் இருந்து ஒரு நாள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாராட்டுது. நான் வர்ற இடத்துலலாம் பார்க்குறேன், படம் வச்சுருக்காங்க. அவர் மீது அத்தனை பேரும் அன்பு சொரிக்கிறார்கள். அண்ணா நமக்கு வேண்டியவரை சொந்தக்காரரா, அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, அவர் யாரோ நாம் யாரோ. உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவரை நாம் பாராட்டுகிறோம். தாழ்ந்த எண்ணத்தோடு இருந்து அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனை உலகம் பாராட்டாது. இந்த நாட்டில் எவ்வளவோ பணக்காரங்க இருந்திருக்காங்க. அது ஏன் காந்தியை மட்டும் பாராட்டுறோம்? என்ன காந்தி என்ன பெரிய பணக்காரரா? ஒன்றுமே இல்லை. உயர்ந்த நோக்கத்துக்காக தன்னை மறந்து பாடுபட்டார். அதில் எந்த கேடு வந்தாலும் பரவாயில்லை என்று போனார். உயிரே போனாலும் பரவாயில்லைன்னா அவரையும் ஒருத்தன் கொள்றான். அது ஐயா சொன்னது மாதிரி அவனுக்கு போராட்டு விழா நடத்துறவன்லாம் இன்னைக்கு இருக்கான். யார? காந்தியடிகளை கொன்றவனை பாராட்டுறவன் இன்னைக்கு இருக்கான். இந்த நாடு எதை நோக்கி போகுதுங்கிறத நாம் கவனிச்சுக்கணும். இன்னும் சில பேர் அவருக்கு செலவைக்கணுங்கிறான். யாருக்கு? கொன்னவனுக்கு. காந்தியை கொன்னவனுக்கு செலவைக்கணும்னா இப்போ இவன் எல்லாருமே அவன் போயிட்டான். அவன் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கான். ஆக உலகத்திலேயே உயர்ந்த லட்சியத்துக்காக வாழ்ந்து உயிரை கொடுத்தவர்கள் அத்தனை பேரையும் உலகம் பாராட்டும். நாம் யாராவது இந்த உலகம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா, புறநானூற்றில் ஒரு பாட்டு, உண்டால் அம்மா இவ்வுலகம், இந்த உலகம் இருக்குதுரா, இந்நேரம் அழிஞ்சிருக்கணும். ஏன் அழியாம இருக்கு? இந்திரர் அமிர்தம் இயைவதாயினும் இனிதெனத்தானே தமியர் உண்டலும் இலர். இந்திரலோகத்து அமிர்தம் யாருக்கு தெரியும்? இந்திரலோகத்து அமிர்தம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஆனால் நம்மளாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அமுதம் எப்படி இருக்கணும்? அமுதம் மாதிரி இருக்குண்டானா. என்ன நீங்கள் காலைல அமுதம் தான் சாப்பிடுவீங்களா? தேவாமிர்தம் என்ன? இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும் இனிது என தானே தமியர் உண்டலும் இல்லை. அது இனிமையானதுன்னு தானே சாப்பிட மாட்டான், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவான். அப்படி வேற இந்த தீயவர்களாலே இந்த உலகம் இல்லை. நல்லவன் 2 பேர் இருக்கிறான், அதனால இருக்கு. நாம் எல்லாரும் இந்த மாதிரி புத்தக திருவிழாக்களை எங்கே பார்த்தாலும் நடத்துகிறோமே, என்ன விஷயம்? எல்லாரும் படிக்கணும், அறிவு பெறணும். ஒரே விஷயம், அறிவு பெறுவது ஒன்றை தவிர வேறு வழி இல்லை.
கல்வி பெறுவதை தவிர நாம் முன்னேறுவதற்கு வேறு வழியே கிடையாது என்பது ஒரு அப்பட்டமான உண்மை. ஒரு புத்தகத்தை ஆபிரகாம் லிங்கன் படிக்கிறதுக்காக ஒரு வயலில் போய் ஒரு வாரம் வேலை செய்கிறார். வயலில் ஒரு வாரம் வேலை செய்கிறார். ஒரு புத்தகம் வேணுங்கிறதுக்கு கையில் காசு இல்லை. அவன்கிட்ட கேட்குறான், இங்கே ஒரு வாரம் வேலை செஞ்சுன்னா தர்றேங்கிறார். நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தது அப்படின்னு தெரியல. மிக அருமையாக செய்து ஒவ்வொரு பிள்ளை அதில் இன்றைக்கி என்ன தெரியுமா, எனக்கு எங்கள் ஐயாவை பார்த்து ரொம்ப மனசு நெகிழ்ந்து போச்சு. 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு சார். ஒவ்வொரு பையனுக்கும் 150 ரூபாய்க்கு புஸ்தகம் கொடுங்க. அதுக்கு டோக்கன் கொடுத்து இன்றைக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. 150 ரூபா டோக்கனே ஒரு பையன்கிட்டே கொடுத்துட்றாங்க. அவன் போய் அவனுக்கு என்ன புத்தகம் வேணுமோ அதை எடுத்துக்கிறான். எவ்வளவு அருமையான விஷயத்தை செய்திருக்கிறீர்கள்.